வை பார்க்கலாம். பைத்தான் ஃபார் ஸோ டேட்டா இப்போ என்கிட்ட ரூல்ஸ் ரெட் ஏன் கலர் டப்பா ஒன்று பைத்தான் வந்து இருக்கு, டேட்டா கிரீன் ரூல்ஸ்ல கலர் டப்பா ஒன்று இருக்குன்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ட் இது ஸோ ஒரு டேட்டா கிளாஸ். அனலிஸ்ட்ல ஏன் பைத்தான் ரூல் ஓகேவா? இருக்குன்னா இப்போ என்கிட்ட எக்ஸல்ல மார்க்கர்ஸும் இருக்கு. ரீப்ளேஸ் ஓகேவா? எனக்கு எக்ஸல் என்ன ரீப்ளேஸ் வித் கண்டிஷன்னா பைத்தான். இப்போ ஸோ கிரீன் கலர் மார்க்கர்ல இந்த ஆட்டோமேஷன் கிரீன் கலர் பண்ணுவாங்க. ஸோ டப்பாலையும் ஒரு ரெட் கலர் ஒரு மார்க்கர்ல எக்ஸல் இந்த ரெட் கலர் ஃபைலையும் டேட்டா டப்பாலையும் கிளீனிங் வேற தனியா, ஏதாச்சும் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சார்ட்ஸ் கிளாஸ்லயும் நான் தனியா, போடுவேன். பியூர் ஓகேவா? டேபிள் ஸோ தனியா இதை நம்ம சொல்லி எல்லாமே இஃப்னு தனித்தனியா கன்சிடர் கிரியேட் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு இதை ஒண்ணா கிரியேட் எலிஃப்னு பண்ணி வச்சு கன்சிடர் ஒரு பண்ணிக்கலாம், செட் பண்ணி இதை வச்சுட்டாங்கன்னா எல்ஸ்னு ஆட்டோமேட் பண்ண கன்சிடர் முடியும் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டேஷ்போர்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஈஸியா கிரியேட் ஒரு பண்ணலாம். மார்க்கரே இருக்கலாம். அனலைஸ் ஆனா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் இந்த டேட்டாவை மார்க்கர் அழகா எடுத்துக்கிறேன். அனலைஸ் பண்ணி இப்போ இதுவும் ஸோ ரெட் கலர், இங்க எக்ஸல்லையோ இருக்கிறது பவர் பாக்ஸ் பிஐலயோ கலரும் ரெட் இல்லாத கலர். அளவுக்கு ஸோ சார்ட்ஸ் ரெண்டுமே எல்லாம் நம்ம சேமா இங்க இருக்கு. அப்போ கோடிங் மூலமா கண்டிஷன் ட்ரூ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. பண்ண ட்ரூ முடியும். ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த மெயின் பாக்ஸ் வந்து குள்ள இந்த டேட்டா மார்க்கர் அனலைஸ் ஏன் இருக்கு. பைத்தான் யூஸ் இப்போ பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது கிரீன் கலர். இப்போ ஆட்டோமேஷனுக்காக யூஸ் இந்த பண்றாங்க. பாக்ஸ் வந்து ரெட் கலர், இப்போ டேட்டா ஸோ இந்த சயின்டிஸ்ட்ல மார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர். அப்போ இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்டிஷன் அனாலிசிஸ், ஃபால்ஸ் ஆகுது. இப்போ இப்போ எம்எல் அடுத்தது மாடல் பேசிக் எலிஃப்ல செக் மாடல் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ண, எலிஃப்ல பாத்தீங்கன்னா ஓகேவா? இந்த பாக்ஸ் கிரீன் அதுக்கப்புறம் கலர், இந்த டெஸ்டிங், மார்க்கரும் கிரீன் கலர். அப்போ ப்ரெடிக்ஷன். இங்க இப்போ கண்டிஷன் டேட்டா சாட்டிஸ்ஃபை அனலிட்டிக்ஸ் ஆயிடுச்சு, பொறுத்த வரைக்கும், டேட்டா இதுக்குள்ள சயின்ஸ் போயிடும். பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க ப்ரெடிக்ஷன் ரொம்ப பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ராசஸ். பிளாக் இந்த கலர் ப்ரெடிக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரெட் பைத்தான் கலர் இல்லாம எலிஃப்ல செக் ப்ரெடிக்டே பண்ண பண்ணும்போது முடியாது. கண்டிஷன் ஸோ ஃபால்ஸ், ஒரு டேட்டா எலிஃப்ல இருந்தாலும் செக் அந்த பண்ணும்போது டேட்டாவை கண்டிஷன் எக்ஸல்ல வந்து ஃபால்ஸ். நம்ம வந்து அப்போ பைத்தான்ல ஃபைல் ரெண்டு அண்ட் கண்டிஷனும் எடுத்துட்டு ஃபால்ஸ் வருவோம். ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எடுத்துட்டு வந்துட்டு மார்க்கர் அதை வந்து ப்ரெடிக்ட் எல்ஸ் பண்றது பார்ட்குள்ள பாத்தீங்கன்னா போயிடும். பைத்தான் கோட் ஓகேவா? வச்சு தான் இது நம்மளால பண்ண இப்படி தான் முடியும். ரன் ஆகும். இப்போ ஸோ அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் பாத்தீங்கன்னா கலர் உள்ள போயிருக்கு, மிஷின் இந்த லேர்னிங்ல கிரீன் பாத்தீங்கன்னா கலர் உங்களுக்கு எலிஃப்ல தெரிஞ்சதா இருக்கு. ஏஐ ஸோ மாடல்ஸ் கிரியேட் பண்ண, ஒன்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கிரியேட் கண்டிஷன் பண்ண, சாட்டிஸ்ஃபை மாடல் ஆயிடுச்சுன்னா ஆப்டிமைசேஷன் எப்படி இந்த பண்ண, மார்க்கர் உள்ள ஏஐ போச்சோ மாடல்ஸ் ஒன்ஸ் எம்எல்ல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை மாடல்ஸ் ஆகும்போது தான் கிரியேட் கோடிங் பண்ணுவாங்க. பார்ட் வந்து ரன் மாடல்ஸ்னா ஆகும். இஃப்குள்ள இருக்க கோடிங் மேக்ஸிமம் ஆஃப் பார்ட் ரன் ஆகும். பைத்தான் வச்சு தான் அதே கிரியேட் எலிஃப்ல ரன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அந்த கோடிங் பார்ட் ரன் ஆகும். எல்ஸ்ல இருக்கிற கோடிங் பார்ட் இந்த இஃபோ எலிஃபோ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா